கர்த்தருக்கு பயப்பட்டவதான். கடந்த நாளிலே ஜெபித்தோம். சிலருக்கு ஆண்டவர் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்தார். ஆமாம். ஆனந்தராஜ் சிஸ்டர் ஃப்ளோரா அவங்க அம்மாவுக்கு ஜெபம் பண்ணும், நல்ல சுகத்தை பலத்தை கொடுத்தார். நம்முடைய வார்டு கவுன்சிலர் அவங்க மகனுக்கு ஜெபம் பண்ணுவோம், அந்த தம்பிக்கு அந்த லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அதுக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். அவங்களுக்கு ஜெபம் பண்ணுவோம். இதே போல் சிலருக்கு ஜெபித்தோ கர்த்தர் அற்புதம் செய்தார். சிலர் வந்திருக்கிறாங்க ஜெபிக்க கொடுத்தவர்களுக்கெல்லாம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் ஆண்டவர் அற்புதம் செய்வாராக. ஆமென். தேவனுடைய வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். வாசியுங்கள். மீகா தீர்க்கதரிசி புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். மந்தையின் துருக்கமே, மந்தையின் துருக்கமே, சீயோன் குமாரத்தியின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும், முந்தின ஆளுகை உன்னிடத்திலே வரும். ராஜரீகம் எருசலேம் குமாரத்தினிடத்தில் வரும், ராஜரீகம் எருசலேம் குமாரத்தினிடத்திலே வரும். 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். அதே தான் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. இதில் என்ன கிறிஸ்துமஸ் செய்தி இருக்குன்னு யோசிக்கலாம். வேத வசனம் எல்லாமே கிறிஸ்துமஸ் செய்தி தான். ஆமாம். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. புதிய ஏற்பாட்டில் உள்ள ஒவ்வொரு பகுதியும் கிறிஸ்துமஸ் செய்தி தான். ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தோன்றும் போது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அந்த நற்செய்தி யார் என்று சொன்னால் இயேசு ஒருவர் தான். ஆமாம். ஆண்டுக்கு மகிமை உண்டாவதாக. அடிக்கடி நான் சொல்லுகிற வார்த்தை, இயேசுவுக்கு நமக்குள்ள நிறைய வித்தியாசம் என்ன அப்படின்னா, அவருடைய பிறப்பு அதிசயமானது. ஆமாம். நம்மெல்லாம் தற்செயலாக இந்த உலகத்தில் பிறந்தோம். நாம் பிறப்பது நம்முடைய தாய் தகப்பனுக்கே தெரியாது. ஆனால் இப்போதுள்ள காலகட்டத்திலே டெக்னாலஜி இருக்கிறனால ஆனா பெண்ணான்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் என்ன செய்ய முடியாது, ஆனா பெண்ணான்னு தெரியாது. 2 பேரையும் எடுத்து வச்சுருப்பாங்க. பெண் பிறந்த பெண் பேர், ஆண் பிறந்தா ஆண் பேர். சில வயோதிபர்கள் குறிப்பறிந்து தெரிந்து கொள்வார்கள், இது ஆண் பிள்ளையாக இருக்கும் அல்லது பெண் பிள்ளையாக இருக்கும்னு சொல்லி குறிப்பறிந்து. அது 1 2 சரியாக இருக்கும், தவறாகவும் இருக்கும். அது பிரச்சனைக்குரியதில்லை. ஆனால் இன்றைய காலகட்டம் வேறு, அன்றைய காலகட்டம் என்பது வேறு. ஆனால் நாமெல்லாம் இந்த தாய் தப்படத்தில் பிறக்க வேண்டும் என்று சொல்லி பிறக்கலை. அப்படி கேட்டிருந்தாருன்னா ஆண்டவர், உனக்கு எந்த தாய் தப்பன் வேணும்பா அப்படின்னு அவர் பிறக்கிறதுக்கு முன்னால் கேட்டிருந்தாருன்னா எல்லாருமே எங்கே போய் பிறந்திருப்போம்? டாட்டா, பிர்லா, அம்பானி குடும்பத்தெல்லாம் போய் பிறந்திருப்போம். ஆமாம். பாவம், அவருக்கு இந்தியா முழுவதும் பிள்ளைகள் இருக்கும். ஏன்னா நம்ம அப்படி தான் கேட்டிருப்போம். இல்லை நல்ல ஒரு தேசம் என்று சொன்னால் அமெரிக்கா தேசம், ஐரோப்பா, அப்படி அந்த மாதிரி கண்டங்களிலே இருக்கக்கூடியதான தேசங்களே கேட்டிருப்போம். இந்தியாவை ஒருத்தரும் கேட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, கேட்டாங்களோ இல்லையோ, ஆனால் கர்த்தர் நம்மை ஒரு நோக்கத்தோடு இந்த தேசத்தில் எழுதியிருக்கிறார், பிறக்க வைத்திருக்கிறார். நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம்முடைய தாய் தகப்பன் இவர்கள் தான் என்பதை தேவன் முன்குறித்து வைத்தார். அவர்களுக்கு நாம தான் என்பதையும் அவருக்கு எழுதியிருக்காரு, வைத்திருக்கிறார். அவ்வளோதான். இதெல்லாம் நம் தற்செயலாகி பிறந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி தற்செயலால் என்ன செய்யலை, அவர் பிறக்கிறார். அவர் 8வது பையன், 3வது பையன், 4வது பையன், அப்படி உலக ரட்சகர் வருவார். அதெல்லாம் கிடையாது. கண்ணியின் வயிற்றில் பிறந்தவர் அவர். ஆமாம். 1. 2வது, அவர் பிறப்பதற்குரிய இடம் கொடுக்கப்பட்டது. எந்த இடத்துல பிறப்பார்னு நிச்சயப்பட்டது, சொல்லப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே அவர் பிறப்பெல்லாம் ரொம்ப வித்தியாசமானது, அற்புதமானது. ஆகவே அந்த அற்புத தேவன் அவருடைய மரணமும் இந்த உலகத்தில் எந்த மனிதனுடைய மரணத்தை விட கொடூரமான ஒரு மரணத்தை, மனுஷனுடைய பாவங்களுக்காக, சில தங்களுடைய பாவங்களுக்கு தண்டனை பெற்றுக்கொள்வார்கள், சில இன்னொருவருக்காக, ஒரு வேளை தனிப்பட்ட குடும்பங்களுக்காக, மனுஷனுக்காக பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒட்டுமொத்த உலகத்திற்கும், வரக்கூடிய மனிதருக்கும், பிறந்த மனிதர்களுக்கும், இருக்கிற மனிதர்களுக்கும், முக்காலத்துக்குரிய வாழ்கின்ற மனிதர்களுக்கும் ஜீவனை கொடுத்து அவர்களுக்கெல்லாம் மறுவாழ்வு கொடுப்பதற்குரிய ஒரே வேலை செய்த ஒருவர் உண்டென்றார், இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஆமாம். அது சொல்லிகிட்டே போகலாம். ஆகவே தான் அவர் பிறந்த நாளை சிறப்பாக உலகம் முழுவதும் செய்யப்படுகிறது, கொண்டாடப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மார்க்கம் என்பது நாளே அல்ல, இந்த மார்க்கத்திற்கும் அப்பாற்பட்ட எல்லையிலும் இருக்கிற ஜனங்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடத்தான் செய்கிறாங்க. ஆமாம். இதாக இருக்கீங்களா? சரி, நம்ம வசனத்துக்கு வருவோம்.
மீகா இந்த வார்த்தை குறித்து தீர்க்கதரிசிகள் எல்லாம் கிறிஸ்துவின் வருகை குறித்து அவர்கள் பிரசங்கித்திருக்கிறார்கள். எத்தனையோ தீர்க்கதரிசிகள், சிறிய தீர்க்கதரிசின்னு சொல்லப்பட்ட 12 பேர் உண்டு, பெரிய தீர்க்கதரிசின்னு சொல்லப்பட்ட 3 பேர் உண்டு. அதனால் வித்தியாசம், எல்லாரும் தீர்க்கதரிசிகள் தான், எழுதப்பட்ட புத்தகத்தை வச்சுன்னு சொல்கிறோம். ஆகவே எந்த தீர்க்கதரிசிகளாக இருந்தாலும் அவர்கள் சொல்லும் போது அவருடைய தீர்க்க தரிசனங்களிலே எச்சரிப்பு, தேசத்தினுடைய நலன், தேசத்தினுடைய வீழ்ச்சி, தேசத்தினுடைய காரியங்கள், மக்களுடைய காரியம் எல்லாம் எவ்வளவு சொன்னாலும் அவற்றின் ஊடே இந்த உலக இரட்சகர் மேசியா அல்லது இயேசு கிறிஸ்து வருவார் என்பதை பல விதங்களிலே சொல்லியிருக்கிறார்கள். கர்த்தருக்கு பயமாட்டதான். எல்லா தீர்க்க தரிசன புத்தகத்தில் வாசித்தாலும் நமக்கு இயேசு கிறிஸ்து வருகை குறித்து அல்லது பிறப்பை குறித்து, அவருடைய வருகை குறித்து, அவருடைய ஊழியத்தை குறித்து எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாம். அதில் மீகா கொஞ்சம் வேறு ஒரு விதத்தில் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு மனிதன். அவன் 2 பகுதி சொல்லியிருக்கான். 2 பகுதி இன்றைக்கு கால வேளை எடுத்துருக்கிறோம். நமக்கு நேர அனுமதிக்கு வரை சொல்லுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை, இந்த சபையை விட்டு வெளியே போகும்போது கிறிஸ்துவை இரட்சகர் என்று சொல்லிட்டு போவாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு கிறிஸ்துவை சொல்லும் போது அவ மீட்பர் என்று சொல்லுவாங்க, அவ உலகத்திலே தோன்றின அற்புதமான தேவன் என்று சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் இந்த எல்லை விட்டு போகும்போது மந்தையின் துருகமே. ஆமாம், நீங்கள் சொல்லிட்டு போகணும், மந்தையின் என் இயேசு என் மந்தையின் துருகம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னோட சொல்லிட்டு போகணும், அவர் என் பெத்லகேமின் அப்பம். ஆமாம், இங்கே தான் இருக்கீங்களா? தலைப்பை சொல்லிட்டேன், புரிகிற வரை புரிந்து கொள்ளப்பட்டு கேட்குறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவெளி ஆண்டு சமுதிரம் வந்திருக்கிறோம். அவன் சொல்லுகிறான், மந்தையின் துருகமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் கிறிஸ்துவின் வருகை குறித்து அல்லது பிறப்பை குறித்து சொல்லிக் கொண்டு வரும்போது பல காரியங்கள் சொன்னான். அதில் ஒன்று இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது முதல் செய்தி யாருக்கு சொல்லப்பட்டது? யார் சொல்லப்பட்டது? மந்தையை இரவிலே மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு தான் சொல்லப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இரவிலே மேய்த்து கொண்டிருந்த இந்த மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டதான வார்த்தை. ஏன் ஆண்டவர் இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கும் வேதபாரர் இருந்தார்கள், வேதத்தை கற்று தேர்ந்த வேதபாரர் இருந்தார்கள், பலி செலுத்தக்கூடிய ஆசாரி இருந்தார்கள், இவர்களுக்கெல்லாம் தலைவர் என்று சொல்லப்படுகிற பிரதான ஆசாரி இருந்தார். தேவரோடு கூட அப்போது பேசக்கூடியதான கிருபை பெற்றதான ஒரு மனிதர்கள் பிரதான ஆசாரியர்கள். லேவியர்கள் இருந்தார்கள், ராஜாக்கள் இருந்தார்கள், எத்தனையோ அறிவாளிகள் இருந்தார்கள், சாஸ்திரிகள் இருந்தார், மான சாஸ்திரிகள் இருந்தார்கள், எல்லாமே இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் முதலாவதாக ஒன்றுமே இல்லாத யாருக்கு தான் கொடுத்தாரு? யார்தான் சொன்னார்? மேய்ப்பர்களுக்கு தான் சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏன் மேய்ப்பர்கள் சொன்னார் என்பதான் நம்மளுக்கு இன்னைக்கு காலவெளி ஆண்டு சமூகத்தில் வந்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மேய்ப்பர்களுக்கு ஏன் சொன்னார்? நம்ம சொல்றோம் ஆண்டவர் மேய்ப்பருக்கு சொன்னார் சொல்லிட்டு போயிடுறோம். காரணம், ஆண்டவரை பொறுத்த மட்டும் ஏன் மேய்ப்பருக்கு சொன்னார்னா, அவர் நியாயப்பிரமாண சட்டங்கள், இந்த உலகத்தில் என்ன செய்ய வேண்டும், எதற்காக யாரை முன்வைக்க வேண்டும் என்னெல்லாம் சொல்லி திட்டமிட்டு அவர் செய்ததான ஒன்று தான் மெய்ப்பர்களுக்கு சொன்னது. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை. அன்றைய சமுதாய சூழ்நிலையை வைத்துக் கொள்வோம். இன்றைக்கு இந்த சமுதாய சூழ்நிலையில் ஒரு காரியத்தை சொல்றாருந்தா யாருக்கு தான் சொல்லுவாங்க? ஒருத்தர் ஏழ்மையாக ஒருத்தர் போயிட்டு இருக்காரு, ஒரு 4 ஆடு மேய்ச்சிட்டே போகிறான்னு வச்சுக்கோமே, அவரை கூப்பிட்டு இங்கே வாப்பா அப்படின்னு ஒரு நல்ல செய்தி செய்ய மாட்டாங்க. சொல்லப்போனால் முதல்ல செய்தி யாருக்கு தான் சொல்லுவாங்க? நாம இருந்தோன்னா சரி முதல்ல நம்ம செய்தி நம்ம வச்சுக்கோமே, நம்மளே வச்சுக்குவோம். ஒரு செய்தி, ஒரு குழந்தை பிறந்து விட்டது, பிறந்த உடனே ரொம்ப சந்தோஷம். உடனே செய்தி யாருக்கு சொல்லுவோம்னு சொல்லுவோம்? சும்மா சொல்லுங்களேன், என்ன வாக்குவாதம் சண்டையாக போட போகிறோம் சொல்லுவோம் நம்ம. இதை செய்தி ஒரு வேளை அந்த பிள்ளையோட தகப்பனா தூரம் இருந்தார்னா ஒரு ஃபோன் போடுவோம், கன்கிராச்சுலேஷன் உங்களுக்கு பையன் பிறந்திருக்கான் அது பொண்ணு பிறந்திருக்குன்னு சொல்லி என்ன செய்வோம்? ஒன்று. அடுத்த ஆள் சொல்லும் போது யார் சொல்லுவோம்? பாஸ்டருக்கு சொல்லிடுவோம், பாஸ்டர் பார்க்க சொல்லிடுவோம். அது ஒன்று பெற்றெடுத்த தகப்பனுக்கு, இன்னொன்று வேதத்தை சொல்லுகிற ஆசாரியனுக்கு, அடுத்தாக்கில் குடும்பத்தில் பெரியவர்களுக்கு என்ன செய்வாங்க, இப்படி ஒவ்வொன்றாயும் சொல்லுவார். ஏன்னா மதிப்பு மரியாதை அங்கே தான் என்ன செய்யுது இருக்கு. ரோட்டில் போகிற ஒருத்தர் கூப்பிட்டு, எப்பா என் பிள்ளைக்கு குழந்தை பிறந்திருக்கு, இங்கே வா ஸ்வீட் சாப்பிட்டு போகணும், முதல்ல யாரும் நிச்சய மாட்டாங்க, யாரும் போய் சொல்கிறதில்லை. அப்படி யோசனை கூட வராது. கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. ஆனால் அந்த உலக ரட்சகர் பிறந்திருக்கிறார்,
தேவதூதர்கள் தோன்றுகிறார்கள். தூங்கிட்டு இருக்கிற இந்த மேய்ப்பர்களை தட்டி எழுப்பி, உங்களுக்காக தாவீது ஊரிலே கிறிஸ்து எழுந்திருக்கிறாரு, பிறந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இந்த ஆசாரியர் இருக்கிறார்கள், லேவியர் இருக்கிறார்கள், இவங்களுக்கெல்லாம் சொல்லாத ஒன்றை ஆண்டவர் யாருக்கு சொன்னார்? இயேசு கிறிஸ்து பிறந்து 2 வருஷம் வரைக்கும் ஆசாரியனுக்கும் தெரியல, லேவியனுக்கும் தெரியல, வேற பிரதான ஆசாரியனுக்கும் தெரியல, ராஜாக்களுக்கு தெரியல. சாஸ்திரிகள் வந்த பிறகுதான் புத்தகத்தை என்ன செய்தாங்க? பிரட்டினார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 2 வருஷம் வரைக்கும் யாருக்கு என்ன செய்யல? தெரிந்த ஒரே ஆட்கள் மேய்ப்பர்கள் மட்டும்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏன் ஆண்டவர் மேய்ப்பருக்கு சொன்னார்? என்ன அந்த யூத சமுதாயத்துறை யூத முறைப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நியாயப்பிரமாணம் தான் அவங்களுக்கு சட்டம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு அன்றைக்கு யூதர்கள் எல்லாம் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பதில் ரொம்ப ஒழுங்குமுறைகள், சட்டத்திட்டங்கள் எல்லாம் அப்படி வச்சிருந்தாங்க. ஆனால் அவங்களெல்லாம் பின்பற்றினாலும் இந்த மேய்ப்பர்களை பொறுத்தப்பட்ட நியாயப்பிரமாணத்தில் பின்பற்றுவதற்கு கடினமான ஒரு ஜனம். ஏன் அப்படின்னா பல காரணங்கள். 613 சட்டம் இருக்குது நியாயப்பிரமாணத்தில். எவ்வளோ இருக்குது? எவ்வளோ இருக்கா? சரி, இருக்க தெரிஞ்சோ தெரியலையோ சொல்லுங்கள், நம்ம சொன்னனாலும் சொல்லுங்கள். பாருங்க, என்னைக்காவது ஞாபகம் வந்தால் யாரும் கேட்டால் சொல்லணும்ல. 613 சட்டத்திட்டங்கள் இருக்கு. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணியிருக்கணும். ஒன்று, அதன்படி ஒவ்வொன்றாக என்ன செய்ய வேண்டும்? அவர் செயல்படுத்தி கொண்டு வர வேண்டும். பவுலை குறித்து சொல்லப்படுது, நியாயப்பிரமாணத்தின்படி அவன் என்ன செய்யப்படாதவன், குற்றம் சாட்டப்படாதவன். நியாயப்பிரமாணத்தை அப்படி கடைபிடிச்ச ஆளு அவன். நியாயப்பிரமாணம் 10 கட்டளை என்று சொல்லப்பட்ட 10ல் ஒன்றில் தவறினாலும் எல்லாவற்றிலும் என்ன செய்தான்? தவறினவன் தான். வேதம் அப்படித்தான் சொல்லுது. ஆகவே நியாயப்பிரமாண சட்டத்தை எல்லாரும் ரொம்ப கவனமாக கடைபிடிப்பாங்க. அதில் மதிப்பு மரியாதை யாருக்கு இருக்கும் அப்படின்னா ஆசாரியனுக்கு தான் இருக்கும். லேவியர்கள் ஆசாரியர்களுக்கு தான் அந்த மதிப்பு அவங்களுக்கு இருந்தது. ஆண்டுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியே நம்ம ஸ்டேட்டஸ் வச்சுக்கோமே. மதிப்பு முதல்ல யாருக்கு கொடுப்போம் அப்படின்னா ஒவ்வொன்றா ஸ்டேட்டஸ் ஒன்று ஒன்றா சொல்லி வருவோம். சமுதாயத்தில் இவங்களுக்கு மதிப்பு, இவங்களுக்கு மதிப்பு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆளுகை செய்கிறவங்களுக்கு ஒரு மதிப்பு. அதோடு மாத்திரமல்ல, படித்தவர்களுக்கு ஒரு மதிப்பு, பணம் உள்ளவர்களுக்கு ஒரு மதிப்பு. இதே போல் இன்னும் வச்சுக்கணும்னா டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், பெரிய தொழில் அதிபர்கள், இப்படி ஒன்று ஒன்றா வரும். இப்படி ஒன்று ஒன்றா வந்தாலும் இதில் சேர்க்கப்படாத ஆள் யாருன்னா மெய்ப்பர்கள். இதில் சேர்க்கப்படாத ஆள் யார்? மெய்ப்பர்களை அவர்கள் சமுதாயத்தில் ஒரு பொருட்டாகவே எண்ணுவது இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சமுதாயத்தின் நிலைமை அப்படிதான். மேய்ப்பர்கள் இவரெல்லாம் கீழானவர்கள், தீட்டுள்ளவர்கள். இவங்கெல்லாம் யாரா? தீட்டுள்ளவர்கள். சமுதாயத்தில், அதாவது யூத சமுதாயத்தை தீட்டுன்னு சொன்னால் அதுக்கு ரொம்ப ரொம்ப இவங்களை தீட்டுள்ளன்னு குறிக்கிற காரணம் என்ன அப்படின்னா, யூத சமுதாயத்தில் நியாயப்பிரமாண சட்டப்படி ஒருத்தர் வெளியே போயிட்டு வந்தானா கை கால் கழுவணும். ஒரு மாதிரி இடத்துக்கு போயிட்டு வந்துட்டான்னா குளிக்கணும். ஒரு நாளைக்கு கட்டாயம் 2 முறை என்ன செய்யணும்? 2 முறை என்ன செய்யணும்? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. குளிக்கிறது பேசணுன்னா அமைதியாக இருக்கீங்க, போட்டுருங்க. உங்களை நான் கேட்கல, சமுதாயத்துக்கு வர. அப்போ 2 முறை என்ன செய்யணும்? மேய்ப்பர்களால் 2 முறை என்ன செய்ய முடியாது. ஆடு மேய்க்கிற காலையில் ஆடை பற்றிட்டு போனவன் நைட் தான் கொண்டு வந்து சேர்ப்பான். எப்படா போய் படுப்பான்னு சொல்லும். இடையில எங்கேயாவது குளங்கள் இருந்தனா, ஏரிகள் இருந்தனா, ஆறுகள் இருந்தனா அதில் குளிச்சுட்டு வந்துடுவான். ஆனால் முறைப்படி என்ன செய்ய மாட்டான். நியாயப்பிரமாண சட்டப்படி குளிப்பதற்குரிய வாய்ப்புகள் அவனுக்கு அதிகம் என்ன செய்யாது, இருக்காது. 2 முறை குளிக்க முடியாது. சாப்பிடும்போது என்ன செய்யணும்? கை காலெலாம் என்ன செய்யணும்? இவன் ஆடுகளை மேய்ச்சிருக்கான், காட்டில் வேலை செய்கிறான். ஆடுகளை தூக்க வேண்டிய நேரத்தில் தூக்கணும். சில ஆடுகளை தட்டி கொடுக்குற நேரத்தில் தட்டி கொடுத்துட்டு போகணும். ஆடு இழுத்துட்டு வர நேரத்தில் காற்றை பிடிச்சி இழுத்துட்டு வரணும். இதெல்லாம் வேலை செய்கிறவன் கையை கழுவுறதுக்கு எங்கே போய் கை கழுவேன்? கிடைக்கிற பழங்கள், கிடைக்கிற பொருட்கள் இதை வச்சு என்ன செய்வான்? சாப்பிட்டு போயிட்டே இருப்பான். கை கழுவுதல் என்பது உங்களுக்கு யோசிக்க வேண்டிய விஷயம். அதோடு மாத்திரமல்ல, செத்த பிராணிகளை என்ன செய்யக்கூடாது? தீட்டுன்னு சொல்லப்படுவதற்கு சொல்கிறேன். செத்த பிராணிகள் என்ன செய்ய முடியாது. அப்போ ஆடுகளை மேய்க்கும் போது சில துஷ்ட மிருகம் வந்து ஆடை கடிச்சிடும். ஆடை கடிச்சு இழுத்துட்டு போயிடும். இவன் விரட்டி கொண்டு போய் அடித்து தூக்கி போட்டு கடைசியில் செத்து போன இந்த பாதி மிருகத்தை தூக்கிட்டு என்ன செய்வான்? அந்த புதைச்சிடும். ஆக செத்து போன மிருகத்தை செய்ய வேண்டியது இருக்குது.
இவன் தூக்கி சுமக்க வேண்டியது இருக்குது, செத்து போன மிருகத்தையும் தூக்கி. ஆக இப்படி எல்லாம் சில காரியங்கள் இருப்பனால சமுதாயத்தில் இவர்கள் தீட்டுள்ளவர்கள். சமுதாயத்தில் யாரு இதாக இருக்கீங்களா? இவர்கள் தீட்டுள்ளவர்கள். அதோடு மாத்திரமல்ல, இவர்களை வேதபாரு பரிசெயெல்லாம் ஆலயத்து பக்கமே வரவிட மாட்டாங்க, உள்ள வந்துடாது அப்படின்றாங்க. புறஜாதிகளுக்கு கூட இடம் உண்டு, மேய்ப்பருக்கு என்ன கிடையாது. ஆனால் மேய்ப்பருக்கு இடம் கிடையாது. ஆனால் ஆடுகளை கொடுக்கறது யாரு தான்? பலி செலுத்த ஆடு கொடுக்குறது யாரு தான்? மேய்ப்பர் தான். முக்கியமான வேலைக்கு கொடுப்பது இவன் தான். ஆனால் இவன் என்ன செய்யப்பட முடியாது, சேர்க்கப்பட முடியாது. கர்த்தருக்கு பயப்பட்டவன் தான். இதெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றனாய் நம்ம யோசித்து பார்க்கணும். எதற்கு என்று ஆண்டவர் இவர்களை பார்த்து ஆண்டவர் முதல் செய்தியை சொன்னார் என்று சொன்னால் காரணம், உலகமே இவளை தீட்டு என்று சொன்னது, உலகமே இவளை சேர்த்துக்கொள்ள கூடாது என்பதை ஏழையில் வைத்திருந்தார்கள். இவர்கள் புறக்கணிக்கப்பட்ட ஜனம், இவர்கள் அற்பமாக எண்ணப்பட்ட நிலை. ஆனால் இவர்களுக்கு தான் முதல் இயேசு கிறிஸ்துவை கட்டிய செய்தி வந்தது. ஆமாம், உன்னை மனதில் வைத்துக் கொள்ளும் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே இந்த உலகம் நம்மை புறக்கணிக்கலாம், உலகம் நம்மை அற்பமாக எண்ணிக்கொண்டிருக்கலாம், இந்த உலகம் நம்மை உதவாது என்று சொல்லி யோசித்திருக்கலாம், நம்மை வைத்து அநேக காரியங்களை செய்து முடித்து விட்டு நம்மை என்ன செய்யலாம், அப்படி தூக்கி வீசிட்டு போயிருக்கலாம். ஆனால் இவர்கள் என்ன செய்தாலும் உலகம் புறக்கணித்து விட்டது என்று சொன்னால் பரலோகம் அப்போதுதான் அங்கீகரித்து முதல் வேலையாய் உங்களை கொண்டு தொடங்க கத்த கிரியை செய்ய வல்லவர் அவர். ஆமாம், கத்தருக்கு பாய மாட்டவதாக அவர் செய்தார். இவருடைய முன்னோர்கள் எல்லாம் ஆடு வச்சவங்க தான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாம் யார் தான்? ஆடு மேய்ச்ச நியாயப்பிரமாண காலத்துக்கு முந்தி உள்ளவங்க, ஆடுகளை மேய்த்தவர்கள் தான். ஆனால் பின்னாட்களில் ஐஸ்வர்யமும் கனமும் பணமும் வசதியும் படிப்பு எல்லாம் பெருகின உடனே இந்த தொழில் செய்கிறவர்களை அப்படி அற்பமாக எண்ணி புறக்கணிச்சிட்டாங்க, அற்பமாக எண்ணி புறக்கணிச்சிட்டாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ சமுதாயத்தில் இவர்களுக்கு மேன்மை இல்லை, மகத்துவம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆக இப்படிப்பட்டவர். இந்த மேய்ப்பர்களை எந்த வீடுகளில் பண்டிகைக்கு என்ன செய்வதில்லை. இப்போ நம்ம பண்டிகைக்கோ ஒரு விழாக்களுக்கோ, இப்போ எங்கள் வீட்டில் கல்யாணம் அப்படின்னு சொன்னால் மேய்ப்பரில் போய் பார்த்து ரொம்ப கட்டாயம் என்ன செய்யறதில்லை, கூப்பிட்றதில்லை. இவங்களுக்கு ஒரு ஒரு அழைப்புதல் என்று சொல்லப்படுறதுக்கு ஒன்றுமே கிடைக்காது. இன்னொரு விதத்தை சொல்லணும்னா, இவங்க வாழ்க்கையில் நற்செய்தி என்பதை என்ன செய்வதில்லை, கேட்டதே கிடையாது. நற்செய்தி என்பதை என்ன செய்வதில்லை, கேட்டதே கிடையாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் இவங்களுக்கு நற்செய்தி என்பது இதனால் வரை கேட்காத அவர்கள் இரவில் போய் மந்தை மேய்ப்பாங்க. அப்படியே ஒரு மாதம் 2 மாதம் சுற்றிட்டு வந்து வீட்டில் வந்து ஆடுகளை விட்டுருவாங்க. அடுத்தால ஒரு வாரம் கழித்து மறுபடியும் மந்தையை எடுத்துகிட்டு போனாங்கன்னா 2 மாதம் 3 மாதம் நினைச்சுவாங்க. இங்கே வாழ்க்கையே அப்படித்தான் இருக்குது. குடும்பத்தில் வேண்டுமானால் ஏதாவது ஒரு செய்தி இருந்திருக்கலாம், நல்ல ஃபங்க்ஷன் ஏதாவது இருந்திருக்கலாம். ஆனால் வெளி உலகத்தில் இவர்களுக்கு ஃபங்க்ஷன் என்று சொல்ல வந்து நற்செய்தி என்று சொல்லப்படும் ஒன்றுமே கிடையாது. ஆனால் நற்செய்தி இல்லாத இவர்களுக்கு தான் உலகத்தில் முதல் நற்செய்தியை கர்த்தர் சொன்னார் அவர். ஆமாம், மேய்ப்பன் வந்துட்டார் எல்லாம் சொல்கிறது. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. உலகத்தில் நற்செய்தி இல்லை என்று புறக்கணிக்கப்பட்ட அந்த ஜனத்திற்கு தான் ஆண்டவர் முதல் நற்செய்தியை இவங்களுக்கு தான் சொன்னார். ஆமாம், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு என்ன செய்கிறேன், உங்களுக்கு தாப்பா முதல்ல அறிவிக்கிறேன். நீங்கள் என்ன செய்யணும்னா, தாவீதின் ஊர் இருக்கிறது பெத்லகேம், அங்கே போய் பார்த்து என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத அவர் சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த நற்செய்தி இவருக்கு கொடுக்கப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மேய்ப்பர்களை பொறுத்தப்பட்டல, மேய்ப்பர்கள் சமுதாயத்தில் புறக்கணிப்பு தள்ளிவிடப்பட்டு எல்லாம் இருந்தாலும் ஆலயம் சம்பந்தப்பட்ட கிரியைகளிலே, ஆசாரியன் கிரியைகளே, மற்றவங்க கிரியைகளிலே அவங்க சில உதவி செய்யக்கூடிய நபர்கள். ஏன் அப்படின்னு சொன்னால், பலி செலுத்த வேண்டும். அவங்களுடைய முறைமைகளை பலி செலுத்த வேண்டும். பலி செலுத்துவதற்கு ஆட்டுக்குட்டி, வெள்ளாட்டுக்கடா அல்லது காரை ஏதாவது செய்யணும். ஆட்டுக்குட்டியை கொண்டு வராங்க. அந்த ஆடு எப்படி இருக்கணுமா, பழுதற்றதாக இருக்கணும். பழுதற்றாக இருப்பதற்கு முதல் பரிசோதகர் யாருன்னா இந்த மெய்ப்பெண் தான். முதல் பரிசோதகர் யார் தான்? இந்த மெய்ப்பெண் தான் முதல் பரிசோதகர். இப்படி ஒன்று ஒன்றா வரும்போதே அப்படி மனதில் வந்துக்கிட்டே வாங்க. முதல் பரிசோதகர் யார் தான்? இவன் தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதை பரிசோதித்து தான் ஆசாரிட்டு கொடுப்பான். ஆசாரி அவன் சர்டிஃபிகேட் பண்ணதை பார்த்துட்டு மேலாக்கில் பார்த்து சர்டிஃபிகேட் பண்ணிவிட்டு சரி பலியிட கொண்டு போ அப்படின்னு சொல்லிடுவான். ஆனால் முதல் பரிசோதகர் யார் தான்? இந்த ஆசாரியன் தான். மன்னிக்க, இந்த மெய்ப்பெண் தான். ஆனாலும் இவனுக்கு என்ன கிடையாது,
பரிசோதகராக இருந்தால் இவனுக்கு என்ன கிடையாது, ஆலயத்தில் இடம் கிடையாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சரி, இந்த குட்டி பரிசோதிக்க வேண்டும். அப்போலாம் இருக்கிற குட்டிகள்லாம் முதல்ல இருக்கிற வளர்ந்த குட்டிகள்லாம் பரிசோதிக்க, அது தற்செயலாக வரக்கூடியது பரிசோதிப்பாங்க. ஆனால் பிறக்கும் போதே பரிசோதிக்க வேண்டும். பிறக்கும் போதே என்ன செய்ய வேண்டும், பரிசோதிக்க வேண்டும். அதற்கு அந்த ஆடு, அவங்க வளர்க்கக்கூடிய அந்த ஆடுகள் எல்லாம் இருக்கும். முதல் குட்டி போட போகுதுன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன் அப்படின்னா அந்த முதல் குட்டி யாருக்கு உரியது, கர்த்தருக்கு உரியது. அதை பலி செலுத்துவதற்கு அதை கரெக்டாக வச்சுக்கிடுவாங்க. ரெண்டாவது குட்டி மூன்றாவது குட்டியெல்லாம் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்குவாங்க. ஆனால் முதல் குட்டியை ரொம்ப கவனமாக பார்ப்பாங்க. ஏன்னா அது யாருக்கு கொண்டு போகணும், ஆலயத்தில் கொண்டு போய் என்ன செய்ய வேண்டும், பலி செலுத்தப்பட வேண்டும். அந்த முதல் குட்டியும் சரியாக என்ன செய்யணும், இருக்கணும். அதற்காக ரொம்ப பாடு பார்ப்பதற்கு, அதுக்கு ரொம்ப வேலை செய்வதற்கு அவங்க என்ன செய்வாங்க, பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா, முதல் குட்டி இடுகிறதுன்னு சொன்னால் அவங்க மந்தையில் நிறைய ஆடுகள் முதல் குட்டியிடும். அதெல்லாம் சேர்த்து ஒரு அவங்களுக்கு அவர்கள் வைத்திருக்கிற ஆட்டின் தொகைக்கு தக்கதாக அவர்கள் ஒரு சின்ன கட்டடம் கட்டியிருப்பாங்க. கற்களினாலே சுண்ணாம்பு வைத்து கட்டப்பட்டது. சுண்ணாம்பு நல்லா வச்சு கட்டியிருப்பாங்க. கட்டி உள்ள பாதுகாப்பாக உள்ள வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் தான் துருகம். அதுக்கு பேர் என்னது, துருகம். இன்னொரு விதத்தை சொல்லணும்னு சொன்னால், ஆங்கில வேதாம சொல்லணும், துருகம்னு சொன்னால் ரெஃப்யூஜ், இந்த ஒரு அடைக்கலமான ஒரு இடம், அடைக்கல பட்டணம்னு சொல்லுவாங்க இல்லையா, அடைக்கலமான ஒரு இடம், பாதுகாப்பான ஒரு இடம். இந்த குட்டி இடப்போகிறது, அது முதல் குட்டி இடப்போகிறதுன்னு சொன்னால் அங்கே கொண்டு வந்து வைத்து முதல் குட்டி பெற்ற உடனே நீங்கள் என்ன செய்வாங்க, மேய்ப்பர்கள் அதை பார்த்து நல்லா தொடச்சிட்டு முதல்ல என்ன செய்வாங்க, பரிசோதிப்பாங்க. முதல் குட்டி என்ன செய்வாங்க. ஏன் அப்படின்னா இது கர்த்தருக்கு உரியது, பலி செலுத்துவதற்கு போகக்கூடியது. இது பழுதாக இருக்கக்கூடாது. பழுதாக இருக்கலாம் தள்ளிடுவாங்க. ஆக பல்ல பார்ப்பாங்க, காது பார்ப்பாங்க, கை கால் அந்த கால்கள் பார்ப்பாங்க, அதில் உடல் அமைப்பெல்லாம் தொட்டு பார்த்து எல்லாம் சரி அது நல்லா இருக்குது அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் நற்செய்தியே இதுதான் கர்த்தருக்கு பயம் பண்ணுவதாக. அந்த அந்த சுண்ணாம்பு கட்டடத்திற்குள் இருக்கக்கூடிய, அதுக்கு பேர் துருகம். அதுக்குள்ளே சாப்பாடு கொடுக்குற இடமும் அந்த பக்கம் இருக்கும். அந்த எல்லையிலே கொண்டு வந்து வைத்து அவங்க எல்லாம் பரிசோதித்து நல்லா குட்டி, இதே போல் 4-5 குட்டி போட்டிருக்கு அப்படின்னா முதல் குட்டியில் இருந்ததுன்னா எல்லாம் பரிசோதித்து நல்லா இருக்குன்னு சொன்னால் மேய்ப்பர்களுடைய சத்தமும் ஆரவாரமும் சந்தோஷமும் அவங்களுக்கு என்ன செய்யும், உண்டாயிரும். அப்போ மக்கள் பார்ப்பாங்க, அப்போ ஆட்டுக்குட்டி என்ன செய்யும், முதல் குட்டிட்டு இருக்கிறது, முதல் குட்டி எப்படி இருக்குது, பழுதற்றதாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் என்ன செய்வாங்க, தெரிந்து கொள்வார்கள். அவங்க என்ன செய்வார்கள், தெரிந்து கொள்வார்கள். ஏன் சுண்ணாம்பு எல்லைக்குள் வைத்திருக்காங்கன்னு சொன்னால் அந்த அதுக்குள்ளே அந்த கட்டடம் வார்மாக இருக்கும். அதாவது அந்த நல்ல ஹீட்டாக இருந்து அந்த குட்டிகளுக்கு தேவையான அந்த வார்மாக இருக்கிறதுக்கான உஷ்ணத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, தொற்று நோய்கள் அந்த குட்டிகளுக்கு வேறு விதமான எந்த நோய்களும் அணுகாதபடிக்கும் நீடித்த காலத்திற்கு ஆரோக்கியமாக இருப்பதற்கும் அது பிரயோஜனமான ஒரு இடம். அந்த இடம் என்னது, பிரயோஜனமான ஒரு இடம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இதை பார்த்து அந்த தொடச்சி என்ன செய்வாங்க, இது அங்கே இங்கே ஓடி குட்டி போட்ட உடனே குட்டி என்ன செய்யும், கொஞ்சம் நேரத்தில் கை கால் நீட்ட உடனே சும்மா இருக்காது, என்ன செய்யும், அங்கே அங்கே ஓடும். ஓடுனா கை கால் என்ன செய்யக்கூடாது, முறிஞ்சக்கூடாது. நம்ம ஏரியாவில் நம்ம சின்ன இடத்துல போட்டு கூட்டியை தூக்கி அப்படி வச்சிரும். ஆனால் அங்கே அப்படிப்பட்ட இடங்கள் இல்லை. அது ஓடி ஏடி கை கால் உடஞ்சிட்டுனா அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால் குட்டியை தூக்கி என்ன செய்வாங்க, வெள்ளை துணியிலை சுற்றி அப்படி வச்சுருப்பாங்க. வெள்ளை துணியை சுற்றி என்ன செய்வாங்க, வேதத்தில் வாசிக்கிறோம், முதற் பேரான குமாரனை பெற்று துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்கு. இதை மேய்ப்பருக்கு சொன்ன உடனே அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க, கர்த்தருக்கு பயம் பண்ணுவதாக. ஆக அதை சுற்றி என்ன செய்வாங்க, குட்டி பத்திரமா படுத்து வச்சுருப்பாங்க. பழுதற்ற குட்டி அதை துணிகளிலே சுற்றி அப்படி வச்சுருப்பாங்க. இது அவங்களுடைய முதல் பணி. இன்னும் ரெண்டாவது வேலை என்ன அப்படின்னா, எங்களுடைய அந்த துருகம் என்று சொல்லுற கட்டடத்தில் அந்த எல்லையில் ஸ்திரீகள் குழந்தைகள் பெற்றெடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு வீடு இருக்கும், வீட்டில் குழந்தை பெற்றெடுப்பாங்க.
ஆனால் அவங்களுடைய பாரம்பரியம், அவங்களுடைய சட்டத்திட்டங்கள்னு சொன்னால், அந்த பெண் இரத்தத்தினாலே தீட்டுப்பட்டதாக இருக்கிறபடினாலே அந்த வீடு முழுதும் என்னதான் இருக்கும்? வீடு முழுவதும் என்னதான் இருக்கும்? இன்னைக்கும் பாருங்களேன், வீட்டில் வேலை செய்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க. உங்கள் மகளை டெலிவரிக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் நைஸாக வேலைக்காரங்க என்ன செய்வாங்க? வேலைக்காரங்க என்ன செய்வாங்க? உருவிட்டு போயிடுவாங்க. எதுக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு கஷ்டம், அவங்களுக்கு வந்து முடியலை, அவங்க வீட்டில் ஏதோ வேலை, அதெல்லாம் இல்லை. இது என்னது? ஒரு குறிப்பிட்ட காலம் வரமாட்டாங்க. அப்போ இந்த வீடு முழுவதும் என்னது? தீட்டு. அப்போ இந்த சூழ்நிலையில் என்ன அப்படின்னா, பிரசவ காலம் மரியாளுக்கு என்ன செய்யுது? ஏற்படுத்தப்பட்டது. அப்போ என்ன சொல்றேன், இப்போ ஒரு பெண்ணுக்கு குழந்தை பேர் உண்டாயிட்டுன்னு சொன்னால் அந்த வீட்டில் என்ன செய்வாங்க? தீட்டாயிரும். ஒருத்தர் தான் இருக்கிறாரு, அவங்க அம்மா அப்பா இருக்கிறாங்க, ஹஸ்பண்ட் மட்டும் தான் இருக்காங்க, 4 பேர் தான் இருக்கிறாங்க, அது முதல் குழந்தையோ 2வது குழந்தையோ இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க? அந்த வீட்டிலே வைத்து அவங்க என்ன செய்வாங்க? பராமரித்துக் கொள்வாங்க. வீட்டில் நிறைய பேர் இருந்தால் இவர் ஒருத்திக்காக எல்லாரும் வெளியே போகிறத விட எல்லாருக்காகவும் யார் போகணும்? நீங்கள் வருவீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்காக யார் போகணும்? இந்த பெண் தான் எங்கே போகணும்? வெளியே போக வேண்டும். இந்த பெண் தான் என்ன செய்ய வேண்டும்? வெளியே. நம்ம சமுதாயத்தில் இருக்குது. நம்ம சமுதாயத்தில் என்ன செய்யுது? இருக்கக்கூடிய ஒன்று தான். இன்றைக்கு அதெல்லாம் மாறிடுச்சு. ஆனால் அன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. ஒரு பெண்ணை வந்துடும். அந்த பெண் ஒரு பருவம் அடைந்த உடனே இன்றைக்கு நமக்கு அதெல்லாம் இது வாழ்க்கையிலோடு இணைக்கப்பட்ட ஒன்றுன்னு சொல்லிட்டு விட்டுருவோம். ஆனால் அன்னைக்கு அந்த பெண்ணுக்கு தனி தட்டு கொடுத்து, தனி பாய் தலையணை கொடுத்து, வீட்டுக்கு ஓரமாக நினச்சிவாங்க. என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? அப்படி தானே வந்தீங்க, அப்படி தானே இருக்கணும் வச்சுருவாங்க. இன்றைக்கி அப்படி இருக்குது, கிராமங்கள் அப்படி தான் இருக்குது. இதே போல தான் சமுதாயத்தில் உள்ள கட்டுப்பாடுகள். ஆனால் இவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆள் யாருன்னா மேய்ப்பர்கள் தான். இவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆள் யாரு? இந்த ஆட்களுக்கெல்லாம் வீட்டில் இருக்க முடியாது. ஆகவே என்ன செய்வாங்க? இவங்களை எங்கே கொண்டு போயிடுவாங்கன்னு இந்த துருகம் என்று சொல்லப்பட்ட இந்த இடத்துக்கு தான் என்ன செய்வாங்க? கொண்டு போய் வச்சு அவங்களுக்கு என்ன செய்வாங்க? உதவி மேய்ப்பர்கள் வந்து தான் உதவி செய்வார்கள். மேய்ப்பர்கள் தீட்டுப்பட மாட்டாங்களா? ஏற்கனவே அவங்க யார் தான்? தீட்டுப்பட்டவர்கள். ஏற்கனவே அவர்கள் தீட்டுப்பட்டவர்கள். அப்போ இவர்கள் பெற்றெடுக்கக்கூடிய இந்த குழந்தைக்கு பாதுகாப்பு எதுதான்? இந்த துருகம் தான். பெற்றெடுக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இதுதான் அவர்களுக்கு பாதுகாப்பு. இவர்கள் தான் அந்த 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 சாபத்தையும் அந்த தீட்டையும் அந்த புறக்கணிப்பையும் எல்லாத்தையும் எது ஏற்றுக்கொள்கிறது? இந்த துருகம் என்றுதான் அந்த கட்டடம் தான் என்ன செய்யுது? நான் சொல்றது புண்ணு வரலையோ? புரியுதா உங்களுக்கு? இவைகள் தான் ஏற்றுக்கொள்கிறது. கர்த்தருக்கு பயப்படாவதாக. அப்போ இன்னொரு வயத்தை சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்க போகிறார். அகஸ்து ராயின் சட்டமிட்டார். எல்லாரும் அவங்கவுங்க ஊருக்கு போய் என்ன செய்யுங்க? குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும். சட்டம் போட்ட உடனே எல்லாரும் இருக்கிறாங்க. அப்போ மரியாள் இயேசுவை சுமந்து கொண்டிருக்கிறேன். எல்லாரும் அவங்கவுங்க ஊருக்கு வந்துட்டாங்க. அவங்கவுங்க ஊருக்கு வந்த உடனே யோசேப்புக்கு பெத்லகேமில் நல்ல வீடு இருக்கு. பெத்லகேமில் என்ன இருக்கு? நல்ல வீடு. அவன் பெரும் பணக்காரன். பெத்லகேமில் யாரு? யோசேப்பு வந்து சாதாரண ஆளு கிடையாது, பணக்காரன். ஏன் அப்படின்னா அவன் தாவீதின் வழியிலே வந்த ஒருவன். தாவீதின் வழியில வந்த ஒருவன். கர்த்தருக்கு பயப்படாவதாக. அவனுக்கு வீடு இருந்தது. அவனுடைய உறவுகள் எல்லாம் இருக்குது. அவனுடைய அண்ணன் தம்பி சகோதரர்லாம் எத்தனை பேர் இருக்காங்க நமக்கு தெரியாது. அப்போ சென்சஸ் எடுக்கணும்னு வந்த உடனே எல்லாரும் எங்கே வந்துட்டாங்க? கலிலேயாவில் இருக்கிறவங்க, இந்த யூதேயாவில் இருக்கிறவங்க, அவங்க இவங்க எல்லாம் சேர்ந்து எங்கே வந்துட்டாங்க? எருசலேம் வந்து கூட்டாங்க. பெத்லகேம் பக்கத்து சின்ன கிராமம், அங்கே வந்து எல்லாம் நின்ட்டாங்க. அப்போ கூட்டம் அலமோதிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த நேரத்தில் இயேசு பிறக்கும்படியான ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த வீட்டை திரள் கூட்டம் இருக்கிறது.
படுக்க இடம் இருக்காது. சில நேரம் விருந்து வீடு வச்ச உடனே எப்படி இருக்கும் வீடு? கால் நீட்ட இடம் இருக்காது, கை நீட்ட இடம் இருக்காது, உட்கார இடம் இருக்காது, அப்படிலாம் இருக்கும். அவன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் குழந்தை பெற்றெடுக்க வேண்டும், அந்த சூழ்நிலை வந்துருச்சு. வீட்டில் நிறைய ஆள் இருக்கு. மரியாளுக்காக எல்லாரும் வெளியே போகணுமா? எல்லாருக்காகவும் மரியாள் வெளியே போகணுமா? அது சூழ்நிலையில் அங்கே வேதத்தில் சொல்லப்படுகிறது, சத்திரத்தில் என்ன கிடையாது, பல பகுதி சொல்லப்படலாம், சத்திரத்தில் இடமில்லை என்பது அவ்வளோதான். ஆனால் இங்கே சொல்லப்பட்டது சத்திரம் நமக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் அவர்கள் தங்கியிருந்த வீட்டில் கெஸ்ட் ஹவுஸ், அவங்க கெஸ்ட் ரூம், அதுக்கு கெஸ்ட் ஹவுஸுங்கிறத விட கெஸ்ட் ஹவுஸுங்கிறது பொதுவானது. எங்களுக்கு கெஸ்ட் ரூம், அவர்கள் விருந்த நம்ம வீடு வச்சுருக்கிறோம், நம்ம ஒரு 4 ரூம் வச்சுருப்போம். நம்ம படுத்து தூங்குறது ஒரு ரூமில் இருக்கும், நம்ம பிள்ளைகள் படுத்து தூங்குறது ஒரு ரூமில் இருக்கும், ஒரு ரூம் எம்டியாகவே இருக்கும். அது என்ன ரூம்? அது கெஸ்ட் ரூம். அது என்ன ரூமு? ஆனால் இன்றைக்கி எல்லாருமே வந்துட்டாங்க, எல்லாம் நிறைஞ்சு இருக்குது. ஆகவே பெற்றெடுப்பதற்கு என்ன இல்லை? கெஸ்ட் ரூம் இல்லை. என்ன இல்லை? இங்கே தான் இருக்கீங்களா? கெஸ்ட் ரூம் இல்லை. அடுத்த வீட்டில் கேட்கலான்னா அவங்க உறவுகள் அங்கேயும் இல்லை. எந்த எல்லையிலும் கெஸ்ட் ரூம் இல்லை. ஆகவே எங்கே தான் போக வேண்டியது இருக்குது? எங்கே தான் போக வேண்டியது இருக்குது? நீங்கள் எங்கே போக வேண்டியது இருக்கு? இந்த துருகம் என்று சொல்லப்பட்ட அங்கே உள்ள ஒரு பெரிய பள்ளம் தோண்டி வச்சிருப்பாங்க. ஆடு மாடுகள்லாம் சாப்பிட்டுட்டு போய் அவங்களுடைய இடங்களை போய் படுத்துருங்க. ஆனால் இந்த இடத்துக்கு தான் என்ன செய்யணும்? வரணும். ஆக இந்த இடம் தான். ஆக இந்த இடத்திற்கு மரியாதை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. கர்த்தருக்கு பயப்பட மாட்டாங்க. மேய்ப்பர் அங்கே இல்லை. ஆனால் இங்கே வீட்டில் உள்ளவங்க இருக்கிறாங்க. கெஸ்ட் நிறைய வீடு இருக்குது. இவர்களுக்காக மரியாள் வெளியே கொண்டு வரும்போது இந்த துருகத்தில் தான் கொண்டு வந்தார். அதுக்கு பேர் தான் சத்திரத்தில் இடம் இல்லை, முன்னணை. அதுக்கு பேர் தான் என்னது? முன்னணை. கர்த்தருக்கு பயப்பட்டவதான். நான் வாசித்து வந்த பகுதியெல்லாம் அதெல்லாம் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. அப்போ முன்னணை என்று சொல்லப்பட்டதுனால அதுக்கு பல பெயர்கள் கிரேக்க பெயர்லாம் உண்டு. சரி, அதுக்கு பேர்னா கெஸ்ட் ரூம் தான் பேர். இன்னொரு விதத்தை சொன்னால் அப்பர் ரூம்னு சொல்லக்கூடாது, மேல் வீடு என்று சொல்லுவார். சரி, இருக்கட்டும். கர்த்தருக்கு பயப்பட்டவதாக இவளை இங்கே கொண்டு வந்து வைத்து விட்டார்கள். குழந்தை பிறந்தது. அவருடைய வழக்கப்படி முதல் பேரான குழந்தை பெற்ற உடனே அவர் என்ன செய்யணும்? அவர்கள் இந்த துடைத்து அந்த துணியில் என்ன செய்வாங்க? சுற்றி அப்படி வச்சிருக்கிறாங்க. இப்போதான் மெய்ப்பொருளுக்கு தெய்வதூதன் என்ன செய்தான்? தரிசனமாகி நீங்கள் தாவீது ஊருக்கு போங்க, இந்த இடத்துல முன்னணையில் கிடத்தி இருக்க காண்பீர்கள். அவங்க எனக்கு முன்னணைன்னு சொன்ன உடனே துருகம் என்பது அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு என்ன செய்யும்? தெரியும். ஆகவே அவங்க அப்படி வரும்போது எந்த வீடுன்னு தெரியாது. நல்ல கவனிங்க, எந்த வீடுன்னு என்ன செய்யாது? இப்போ ஒரு வீட்டில் குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னால் எந்த வீடு ஒவ்வொரு வீடாக தட்டணும். ஆனால் முன்னணையும் சொன்னபடினாலே இந்த துருகம் என்பது ஆடு மாடுகள் வைத்திருக்கிற அவர்கள் கட்டியிருக்கிற அந்த ரூம் தான் இருக்கும். ஆக கரெக்டாக சீக்கிரம் என்ன செய்யலாம்? கண்டுபிடிச்சிடலாம். நேராக வந்தாங்க. அந்த துருகத்தில் லைட்லாம் எரியுது, ஆட்கள் நடமாட்டம் இருக்குது. நேராக வந்துட்டாங்க. வந்து பார்த்த உடனே துருகத்தில் அப்போ அவர்கள் வந்து பார்த்ததுக்கு என்ன காரணம்? ஆண்டவர் அவங்களுக்கு சொன்னார் என்று சொன்னார், முதற் பேரான குமாரன் பிறந்திருக்கிறார். அவர் இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி ஆண்டவர். அவர் அறிமுகப்படுத்துகிறார். அவர் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கக்கூடிய பலிப்பொருள். அந்த பலிப்பொருள் பழுதற்றதாக இருக்க வேண்டும். அந்த பலிப்பொருள் எப்படி இருக்கணும்? பழுதற்றா இருக்கணும். சர்டிஃபிகேட் பண்ணது யார் தான் பண்ணணும்? முதல் சர்டிஃபிகேட் யார் தான் பண்ணணும்? மெய்ப்பர்கள் தான் பண்ணணும். அதுக்குத்தான் அந்த முதல் சர்டிஃபிகேட் இயேசுவை பற்றி பழுதற்றவர் என்பதை சொல்லுவதற்குத்தான் மெய்ப்பர்களுக்கு ஆண்டவர் சொன்னார். ஆமாம், கர்த்தருக்கு பயமாட்டவதான். ஆகவே அவர் வந்தார்கள். வந்த உடனே பார்த்தாங்க, பிள்ளையை பார்த்தாங்க, தூக்குனாங்க, எல்லாம் பண்ணாங்க. அவங்க தூக்குவாங்க. ஏன் அப்படின்னா உலகமே தீட்டுன்னு சொன்னாலும் அவங்க எல்லாருமே ஏற்கனவே எப்படிப்பட்டவங்க தான்? தீட்டுள்ளவங்க தான். அங்கே குழந்தைய பார்த்தாங்க, தூக்குனாங்க, எல்லாம் பார்த்தாங்க. பரிசோதித்த போல தூக்கி எல்லாம் பார்த்த உடனே அவங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் சொல்லப்பட்டபடியே இருந்தது. அப்போது இதை பார்த்த உடனே அவங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். அவர்கள் வாழ்க்கையில் அடுத்த சந்தோஷம் அடைந்தது இந்த இடம் தான். இன்னொரு இடத்துல பிள்ளை பிறந்ததை குறித்து சந்தோஷம் அடைந்தான்னு சொன்னால் தேவதூதன் அவர்களுக்கு சொல்லும் போது
உலகத்தின் பாவங்களை பலியாக தீர்க்கக்கூடிய பலி பொருளாகிய ஆட்டுக்குட்டியானவர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். முதல்ல நீங்கள் போங்கப்பா, நீங்கள் போய் சர்டிஃபிகேட் பண்ணாதான் இந்த உலகமே ஒத்துக்கொள்ளும். ஆமாம், அவங்க வந்து பார்த்துட்டு சந்தோஷமாய் வந்தார்கள். அந்த இடத்துல சந்தோஷமாய் சொல்லி கொண்டு போனான்னு சொன்னான். பழுதற்ற ஆட்டுக்குட்டி ஆனவர் ஒருவர் துணிகளிலே சுற்றி அந்த துருகத்திலே இருக்கிறார் அவர். ஆமாம், கர்த்தருக்கு பயமே உண்டாவதாக அப்படியே இருக்கிறான்னு சொல்லிட்டு, அப்போ அந்த எல்லைக்குள் வந்த அவன் பழுதற்றவராக இருந்தார். பாதுகாப்பு அந்த எல்லையில் கொடுக்கப்பட்டது. கர்த்தருக்கு பயமே உண்டாவதாக. இப்போ இதே பகுதியை சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு துருகமாக இருக்கிறார். தாவீது சொல்லுகிறார், நீ என் கேடகம், நீர் என் துருகம். 18ஆம் சங்கீதம் சொல்லுகிறான். துருகம் என்று சொன்னால் இன்னொரு பகுதியில் அடைக்கலம் என்றது, ரெஃப்யூஜ், அடைக்கலம். அப்போ ஆண்டவரே நீர் எனக்கு துருகம் என்று சொன்னால் என் வாழ்க்கை இந்த உலகத்தில் புதுமையாக்கப்படுவதற்கு, பாவம் நிறைந்த என்னுடைய வாழ்க்கை, அக்கிரமம் நிறைந்த ஒரு வாழ்க்கை நான் புதுப்பிக்கப்படுவதற்கு, புதிய வாழ்க்கை பிறப்பிக்கப்படுவதற்கு, நான் பழுதற்றவனாய் உமக்கு முன்பாய் நிற்பதற்கு ஒரு இடம் இருக்குன்னு சொன்னால் துருகம் என்ற ஒரு இடம் இருக்கிறது. அதுக்கு தான் தீமோத்தேயு இந்த மீகா சொல்லுகிறான், மந்தையின் துருகமே. ஆமாம், இந்த கிறிஸ்மஸ் நாளில் ஆண்ட சோமத்தில் வந்திருக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த எல்லை அவர் மந்தையின் துருகம் என்பதை அறிந்து கொள்வோமா. வந்த ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி ஒவ்வொருடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிற தேவன் அவர். ஆமாம், அவர் நம் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். ஆமாம், அவர் உலகத்தில் வந்த நோக்கமே இதுதான், பாவங்களை மன்னிப்பதற்கு தான், அக்கிரமங்களை நீக்குவதற்கு தான். அவர் நடந்து போகும்போது யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவரை குறித்து எரேமியா, அவரை குறித்து ஏசாயா சொல்லும் போது அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல அவர் கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பதாக, அல்லது அதை முடிகளை வெட்டி கபடி சேர்க்கிற ஒருத்தர் இருக்கான், ஆனால் அவனுக்கு முன்னால் ஆடு நிற்கும் போது ஒன்றும் செய்யாமல் நிற்பது போல இயேசு உபத்திரப்படுத்துவதற்கு அவர் நின்றார். அவர் ஆட்டுக்குட்டியை போல அவர் நின்றார் என்று சொல்லப்படுகிறார். அவரை குறித்து அப்படி இல்லாமல் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு பயமே உண்டாவதாக. அந்த மந்தையின் துருகமானவன் அவர் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்குவதற்கு, நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை நீக்குவதற்கு ஒரே அற்புதமான ஒரு இடம், சிலுவையிலே மரித்த தேவகுமாரன். அந்த சிலுவையின் இடமே நமக்கு மந்தையின் துருகம் அது. ஆமாம், கர்த்தருக்கு பயமே உண்டாவதாக. இந்த எல்லை விட்டு போகும்போது ஒன்றை மனதில் வைத்துக் கொள்வோம், என் மந்தையின் துருகமே இயேசு ஒருவர் தான். ஆமாம், கர்த்தருக்கு பயமே உண்டாவதாக. நமக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார், பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினார், அக்கிரமத்திலிருந்து விடுதலை ஆக்கினார். இவையெல்லாம் கொடுப்பதற்கிறார். கிறிஸ்மஸ் என்பது சொல்லும் போது அவர் பிறந்தார், நற்செய்தி அறிவிக்கிறோம், பிறந்தார் அப்படிலாம் சொல்லுறோம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் பிறந்ததே நம்முடைய பாவங்களை மீட்டெடுப்பதற்காகத்தான். ஆமாம், நம்மை பழுதற்றவனாய் மாற்றி அமைப்பதற்கு, நாம் பழுதுள்ளவனாகத்தான் இந்த உலகத்தில் பிறந்தோம், பாவம் நிறைந்தவனாய் பிறந்தோம். அந்த துருகத்திற்கு கொண்டு வந்தவர் நம்மை உருவாக்கினார். அவரை போல பரிசுத்தமுள்ளவனாய் மாற்றுவதற்கு நம்மை கழுவினார். அவருக்கு உரிய ஒரு பாத்திரமாக நம்மை உருவாக்கி வெளியே அனுப்புகிறார். அதுக்காகத்தான் ஒரு மனிதன் மனம் திரும்பும் போது பரலோகமே சந்தோஷமாக. ஆமாம், அந்த மெய்ப்பர்கள் சந்தோஷப்படுவது போல பரலோகத்தின் தூதர்கள் எல்லாம், ஒரு மனுஷன் சந்தோஷம், அவன் ரட்சிக்கப்பட்ட போது ஆரவாரங்கள், மகிழ்ச்சி எல்லாம் பரலோகத்தில் கேட்கப்படுவதற்கு என்ன காரணம்னு சொன்னால், இந்த மெய்ப்பர்கள் சந்தோஷப்படுவது போல பரலோகமே சந்தோஷப்படுகிறது. ஆமாம், ஏன்னா அந்த மந்தையின் துருகம், கட்டட அளவிலே மெய்ப்பருக்கு சந்தோஷம், ஆனால் ஆவிக்குரிய எல்லையிலே கிறிஸ்து மந்தையின் துருகமாக இருக்கிறபடினாலே அவர் பரலோகமே சந்தோஷப்படுகிறது. ஆமாம், இதாக இருக்கீங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம வாழ்க்கையில் பரிசுத்தமாக்குகிற ஒரு இடம், அவர் நம்மை பாதுகாக்க துணிகளிலே பொதிந்து வைக்கிறார். அதாவது கிறிஸ்துவுக்குள் நாம் பிறக்கும் போது முதலாவது நம்மை கழுவி சுத்திகரித்து அவர் துணிகளில் பொதிந்து கொள்கிறார் என்று சொன்னார். நம்மை சுத்திகரித்த உடனே நமக்கு கிடைக்கக்கூடிய ரட்சிப்பின் ஆடையினாலே நம்மை அணிகலன் கொடுத்து நம்மை அவர் மூடிக்கொள்கிறார். அவர் ஆமாம் சொல்லிட்டு இப்போ கர்த்தருக்கு பயப்பட மாட்டாங்களா? அப்போ இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே இயேசு பிறந்தார், எல்லாம் சொல்வது உண்மைதான். ஆனால் அந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மந்தையின் துருகம் அவர். ஆமாம், இரண்டாவது பகுதியில் சொல்லப்படுகிறது. நேரம் இல்லை, நிறைய விளக்கம் சொல்வது.
இன்னொரு பகுதியில் சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. பெத்லகேமே, இந்த பெத்லகேமுக்கு சொல்லும்போது எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, யூதேயாவில் ஆயிரங்களுக்குள்ளே நீ சிறியதாக இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிற உன்னிடத்தில் என்ன செய்வாரு? புறப்படுவார். அந்த புறப்படுதல் இன்னைக்கு நேற்று இல்லை, என்னைக்கு வச்சது? உலக தோற்றத்திற்கு முன்னே நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ஆண்டவர் அதில் சொல்லும் போது எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, யூதேயாவில் சிறியதாக இருந்தாலும், எதுக்குள்ளே சிறியதான்? ஆயிரக்கணக்கான பட்டணங்கள் இருக்கிறது. அவை எல்லா பட்டணத்தை விட அது என்னது? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுதந்திரங்களை கட்டளையிட்டார். எல்லாம் கட்டளையிட்ட உடனே அவங்க பிரிச்சுக்கிட்டாங்க. அந்த யூதேயா பகுதி, அப்போ காலை பகுதி, அந்த யூதேயா பகுதியில் யூதர்களுக்குரிய அந்த யூத கோத்திரத்துக்கு அவர் பிரித்து கொண்டு வரும்போது அவங்கவுங்க பட்டணம்லாம் சொல்லப்படுது. எந்த இடத்துல பெத்லகேம் சொல்லப்படுதுன்னு பார்த்துருக்கீங்களா? பெத்லகேம் சொல்லப்படலை. எத்தனையோ பட்டணங்கள் சொல்லப்பட்டது. பெத்லகேம் பேர் என்ன செய்யலை. ஆனால் பெத்லகேம் எப்போது முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேம் அறிமுகப்படுத்தப்பட்டது. எங்கன்னா அறிமுகப்படுத்தப்படும் போது துக்ககரமான அறிமுகம். யாக்கோபு மனைவார் பிள்ளைகள்லாம் கூட்டிட்டு வரும்போது பென்யமீன் பிறந்து விட்டாங்க. பென்யமீன் பிறந்த உடனே ராகேல் மரித்து போய்விட்டான். ராகேல் மரித்த இடம் என்ன இடமா? அவன் சொல்லுகிறான், எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேம் என்ற ஊருக்கு அருகே வரும்போது ராகேல் விசிறி விட்டாள், மரணம். அந்த ஒரு இடம் தான் அறிமுகம் மாட்டப்படும். எப்ராத்தா அறிமுகம். அது அறிமுகமே துக்க செய்தியாக தான் இருந்தது. எப்ராத்தா எனப்படுவதற்குரிய பொருள் என்ன அப்படின்னு சொன்னா, தீக்கிரையாக்கப்பட்டது. என்ன செய்யப்பட்டது? சுட்டரிக்கப்பட்டது. எப்போ சுட்டரிக்கப்பட்டது, எப்போ தீக்கிரையாக்கப்பட்டது அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா அந்த இடமே பயன்பாட்டுக்கு உரிய இடம் அல்ல என்பதை மாத்திரம் ஜனங்களுக்கு தெரியும். இனி துளிர்ப்போக்குமா, இனி அதுல ஒரு 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 மீட்சி உண்டாகுமா, அது ஜனங்கள் வாழக்கூடிய அமைப்புக்கு அது உருவாக்கப்படவா என்ற கேள்விக்குறி இருக்கப்பட்ட காலகட்டங்கள். ஆனால் பின்னாட்களிலே அதே பட்டணத்திற்கு, எப்ராத்தா பட்டணத்துக்கு இன்னொரு பேரும் வந்தது. கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. அது என்ன பேர் அப்படின்னா கனி. அதாவது அதுக்கு கனி நிறைந்த இடம். என்ன நிறைந்த இடமா? கனி நிறைந்த இடம். பழங்கள் பழச்சோலை உள்ள இடமாய் மாறியது. ஒரு காலகட்டத்தில் அது சுட்டரிக்கப்பட்டு வெறுமையாக்கப்பட்டு மனுஷ செஞ்சாரங்கள் வாழ்வதற்குரியது அல்ல, துக்ககரமான ஒரு இடம். காலங்கள் நடுவே அது சோலையாக மாற்றப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் கிறிஸ்து பிறப்பார் என்று அறிவிக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் அது அப்பத்தின் வீடாய் மாறப்பட்டது. ஆமாம். பெத்லகேம் தாவீதினுடைய ஊர் என்று சொல்லப்படுகிறது. தாவீது அங்கே தான் இருந்தான், பிறந்தான். பெத்லகேமின் அவனுக்கு பேரே என்னதான்? பெத்லகேமியனாகிய, படிச்சது இல்லையா அப்படி? அவனுக்கு பேரே பெத்லகேமியனாகிய தாவீது. பெத்லகேம் ஈசாயின் குமாரனாகிய தாவீது, பெத்லகேமியனாகிய தாவீது தான். அவனுக்கு பேர் வரும்போதே பெத்லகேம் என்ன செய்யும்? சேர்ந்து வரும். பின் நாட்களில் பெத்லகேம் எப்படிப்பட்டதாய் மாறியது? ஆயிரங்களுக்குள்ளே சின்னதாய் இருந்தது தான். அடிக்கப்பட்ட ஒரு இடம். காலங்கள் நடுவே இயேசு பிறக்க போகிறா என்றுதானே அறிவிப்பு செய்திகள் அங்கே வர 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 அது சோலையாக மாறியது. உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு உள்ளத்திலே பிறப்பதற்கு வாழ்க்கை இடமளித்தால் அழிந்து போன வாழ்க்கை, உருவாக்கப்பட முடியாமல் புறக்கணிக்கப்பட்டு ஒன்றுக்கு உதவாமல் இருந்த வாழ்க்கை சோலைவனமாய் மாற்றி அமைக்க அவர் வல்லவர். அது கொஞ்ச நாள் போச்சு. அந்த இடம் ஒரு செழிப்புள்ள இடமாய் மாறியது. இஸ்ரவேல் சமுதாயத்தில், இஸ்ரவேல் தேசத்தில் பெத்லகேமுக்கு ஒரு பேர் கொடுத்தது, அப்பத்தின் வீடு. பெத்லகேம் என்ன பேரு? பெத்லஹேம் அப்படின்னா கிரேக்க பதத்தில், இந்த எபிரேய பதத்தில் உள்ள வார்த்தைன்னு சொல்ல படிச்சோம்னா ஹேம்னா வீடு. அதுக்கு பெத்துனா அப்பம், அப்பத்தின் வீடு.
அப்போ நம்ம சொல்கிறோம்னா, இந்த பிரயாணப்பட்டு போகிறவங்க பெத்லகேம் வழியாக போனால் கட்டாயம் அங்கே இருக்கிற அப்பங்களையும் அங்கே இருக்கிறதான அந்த கோதுமை, முதல் தரமான கோதுமை அங்கே தான் விளையும். மற்ற எல்லா எல்லையை விட முதல் தரமான கோதுமை எங்கே தான் விளையும்? பெத்லகேம் தான் விளையும். அவங்க எல்லாம் அந்த மாவெல்லாம் வாங்கிட்டு வரக்கூடிய ஆட்கள். இப்போ நம்ம சொல்லணும்ல, திருநெல்வேலி போனால் வரும்போது கொஞ்சம் எது வாங்கிட்டு வாங்க, அல்வா வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவோம். சில நேரம் அவர் நமக்கு அல்வாவே கொடுத்துருவார், வேறு மாதிரி இருக்கும். சரி, ஆனால் ஒரு ஊரை பார்த்தோன்னா அதனுடைய வேல்யூ கேட்குறோம். செட்டிநாடு போனீங்களா, செட்டிநாடு பலகாரம் வாங்கிட்டு வாங்க, இப்படிலாம் நமக்கு சொல்கிறோம். ஒவ்வொரு ஊரினுடைய சிறப்பு இருக்கும். இதே மாதிரி பெத்லகேம் போனால் வழிப்போக்கர்கள் அப்போ எக்ஸ்ட்ராவே வாங்கி வச்சுக்குவாங்க, மிகவும் சுவை உள்ளது. அன்றைக்கு பயமாட்டது தான். நம்முடைய ஆண்டவர் எங்கே இருந்து அழிக்கப்பட்ட இடம், அது கனிவர்க்கமான மாற்றப்பட்டு, அது அப்பத்தின் வீடாய் மாற்றப்பட்டு, அந்த எல்லை தான் இயேசு பிறந்தார் அவர். ஆமாம், அது அற்பமாக என்ன பண்ணும், ஆயிரங்களுக்குள்ளே சிறியது, வேறு எங்கே இருக்குன்னு தெரியாது, வரைபடத்தில் எங்கே இருக்குன்னு தெரியாது, அப்படி தான் இருக்கும். ஆனால் காலங்கள் நடுவே தேவன் கிரியை செய்தார். அன்றைக்கு இந்த உலகம் முழுவதும் பார்க்கக்கூடிய ஒரே இடம் பெத்லகேம் தான். ஆமாம், இன்னைக்கு பெத்லகேம் போனீங்கன்னா கூட்டம் எல்லாம் போதும். சாதாரணமாக இருந்த இடம் சுட்டரிக்கப்பட்டு பாழாய் போன இந்த இடம் காலங்கள் நடுவே சோலையாக மாற்றி, சோலையை கர்த்தர் அப்பத்தின் வீடாய் மாற்றி இன்றைக்கு புகழ் பெற வைத்தார்னு சொன்னார். இயேசு அங்கே பிறந்தார். ஆமாம், நம்முடைய வாழ்க்கை ஒரு நாள் ஒன்றுக்கு உதவாததாய் சுட்டரிக்கப்பட்ட அனுபவங்கள், யாரும் எட்டி பார்க்க முடியாத, அல்ல நம்மை நோக்கி பார்க்காத, அல்ல நம்ம விசாரிக்காத ஒரு எல்லையாய் அற்பமாய் எண்ணப்பட்ட நிலையில் இருக்கலாம். பணமோ பதவியோ அந்தஸ்தோ மேன்மையோ படிப்போ அறிவோ இதெல்லாம் இல்லையே, தேவை என்பது ஒரு பக்கம் இருக்கணும். இல்லையே என்ற எல்லையில் இருந்து நம்ம ஆண்டவரை விட்டுவிட வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு இடமளித்து, ஆண்டவரே நீ எங்கள் வாழ்க்கையில் வர வேண்டும். எப்ராத்தா எனப்பட்ட அந்த பெத்லகேமிலே, அவர் வெறும் பெத்லகேமில் நம்ம சொல்ல, சுட்டரிக்கப்பட்டு போய் அது அழிவுக்குரியதாய் மாறிய அந்த பட்டணம், பிறகு துக்ககரமான செய்தியை கேட்ட அந்த பட்டணம், பிறகு சோலையாய் மாறி அப்பத்தின் வீடாய் மாறியது. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்னார், துக்ககரமான வாழ்க்கை, வேதனை நிறைந்த வாழ்க்கை, கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை மாற்றி சுட்டரிக்கப்பட்ட அனுபவங்கள் எல்லாம் தள்ளிவிட்டு சோலை வனமாய் அப்பத்தின் வீடாய் மாற்றி நம்மை செழிக்க பண்ண, நம்மை உயர்த்துவதற்கும் மேன்மைப்படுத்துவதற்கும் உரிய நபராய் கர்த்தர் மாற்றி அமைப்பார் அவர். ஆமாம், அந்த எல்லையிலே பிறந்தவருக்கே பேர் ஜீவ அப்பம் அவர். ஆமாம், அந்த எல்லைக்கு போய் அப்பத்தை வாங்க வேண்டாம், இருக்கிற எல்லையிலே பெத்லகேமிலே பிறந்த ரட்சகரே நீ உள்ளத்தில் வாரும் என்று சொன்னால் அந்த ஜீவாப்பம் நம்முடைய வாழ்க்கையிலே பூஷிக்க வல்லமை உள்ளது. ஆமாம், ஆண்டுக்கு மகிமை தான் சொல்லிட்டு போனோம். பெத்லகேமை பற்றி இன்னும் நிறைய சொல்லலாம். ஆகவே இந்த காலவில் ஆண்டு சமுதிரம் வந்து கிறிஸ்துமஸ் நாளில் இந்த எல்லையை விட்டு போகும்போது, மந்தையின் துருகமே பெத்லகேமின் அப்பமே. ஆமாம், இங்கே தான் இருக்கீங்களா? கர்த்தருக்கு மகிமை. கிறிஸ்துமஸ் நற்செய்தியில் சொல்ல வேண்டியது, என் ஆண்டவர் மந்தையின் துருகம், என்னை பாதுகாத்து, என்னை உருவாக்கி, என்னை பழுதற்றவனாய் மாற்றி, அவருக்குரியவராக, அவருக்குரிய ஒரு நபராக மாற்றி அமைக்கவும், என் வாழ்க்கையை சிறப்பான மேன்மைக்கும் அந்தஸ்துக்கும் உயர்த்துகிற ஒருவராக இருக்கிற அந்த மந்தையின் துருகமும் பெத்லகேமின் அப்பமும் எனக்கு போதுமானவர். நம்ம எல்லாம் எழுந்து ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் பிரைஸ். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. பாவ உலக மானிடர்மே பாசம் அடைந்தவரே, பாவ உலக மானிடர்மே பாசம் அடைந்தவரே, மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமே, மாஜோதியாய் திகழ்ந்தார். மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமே, மாஜோதியாய் திகழ்ந்தார். மாஜோதியாய் திகழ்ந்தார்.
நல்ல கதிரி ஸ்தோத்திரப்படுவாங்க. ஹalleluya. அந்த மந்தையின் துருகமே, பெத்லகேமின் அப்பமே, உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய குறைவெல்லாம் மாற்றி அமைக்கும் தேவன் அவர். நம்மை உருவாக்குகிற மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் நிறைவை கட்டளையிடும் தேவன் அவர். நம்மை அவருக்கு உரியவராகவே மாற்றி அமைக்கும் கர்த்தர் அவர். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. அந்த மந்தையின் துருகம் நமக்கு வேணும். ஹalleluya. அந்த எல்லைக்கு நாம் போய்விடுவோம். நம்மை அவர் உருவாக்குவார், நம்மை பரிசுத்தப்படுத்துவார், நம்மை பழுதற்றவனாய் மாற்றி அமைப்பார். நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்க வல்லவர். நம்மை வாழ்க்கை நிறைவுபடுத்த வல்லவர் அவர். அந்த மகிமையின் தேவனுக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தம் நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளிலே உம்மை ஆராதிக்க கொடுத்த கிருபைக்கு நன்றி. இதே போல ஒரு நாளிலே நீர் பிறந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் இந்த உலகத்தில் வராவிட்டால் நாங்கள் என்றைக்கும் நிர்மூலமாகியிருப்போம். ஒருவேளை இந்த உலகமே இருந்திருக்குமோ இல்லையோ தெரியாது. இல்லாவிட்டால் நாங்கள் நித்திய ஜீவனை இழந்திருப்போம் ஐயா. எங்கள் ஆண்டவர் எங்களுக்காக ஜீவன் கொடுத்து மந்தையின் துருகமாய் எங்களை உருவாக்குகிற இடமாய் மாறினீர். ஆண்டவரே, உருவாக்கி வைத்துவிட்டு போய்விடவில்லை, எங்களை விசாரித்து எங்கள் வாழ்க்கையில் குறைவுகளெல்லாம் நிறைவாக்குவதற்கு உரியவராய் இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். அற்பமாய் எண்ணப்பட்ட எங்களை, புறக்கணிக்கப்பட்டிருந்த ஜனங்களை, ஆண்டவரே, மற்றவர்களாலே அற்பமாய் எண்ணப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலே பரலோகம் மகிமையாய் எண்ணின தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இங்கே புறக்கணிப்பு உலகம் செய்யுதுன்னு சொன்னால், பரலோகம் அந்த புறக்கணிப்பிலிருந்து மகிமையாய் சேர்த்து கொள்ளும் ஒன்றை வைத்திருக்கிறபடினாலே நன்றி. உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதியும், நீர் மகிமைப்படும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நோத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நோத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமாம். நம்மளுக்கு கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்நியோன்ய ஐக்கியம், கிருபை, சமாதானம், சந்தோஷம், அந்த மந்தையின் துருகமும் பெத்லகேமின் அப்பமும் நம்முடைய வாழ்வில் இன்றும் என்றும் சதாக்காலம் இருப்பதாக. ஆமாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு வாழ்த்து சொல்லும்படி கேட்குறேன்.